வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஓரளவுக்கு மூணாறுலாம் சுற்றி முடிச்சாச்சு. திரும்பி அதே ரூட்டில் நம்ம போக வேண்டாம். ஏன்னா இந்த இடம் வந்து இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. அதனால் அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை. அந்த இடம் பயங்கர அட்வென்ச்சராகவும் ரொம்ப இயற்கையாகவும் சொல்லப்போனால் விலங்குகள் வாழ்கிற பகுதியில் ரோட்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அது ஊடாலாம் எல்லோரும் வைப்பு பண்ணிக்கிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பசங்களாம் ஃபுல்லாக நம்ம ஊர் பாட்டு அந்த ரெண்டக்கை இருக்கு இல்லையா, அந்த பாட்டை ஜீப்பில் போட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வண்டியை நிப்பாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப்பு பண்ணிக்கிட்டு அப்படியே தாங்க போகிறாங்க. பார்க்கும்போது நமக்கு என்னால் எங்கள் ஊர் சாங்கை போட்டு இப்படி வைப்பாகிட்டு இருக்கலடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான ஒரு டான்ஸுங்க. அதெல்லாம் ஒரு லேடி குத்தாட்டம் போட்டாங்க. கேமராவில் எடுக்க முடியல அந்த நேரத்தில். நான் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஆனால் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், கேரளா கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊரை பாட்டை போட்டுட்டு ஆடுறது, அதுவும் கரெக்டாக இந்த இயற்கை இதுக்கிட்ட நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சரி, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஸோ நம்ம நோக்கம் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்டு கூட அடிக்கடி சொன்னால், நம்ம அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம், ஆனால் ஊடால நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற, ஒவ்வொரு இடத்துல அந்த இயற்கையை பார்த்து டக்குன்னு அந்த பக்கம் விழுகிற அப்படி இருக்கக்கூடாது. நீ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நீ வந்து இதாகக்கூடாதா, அந்த இடத்துக்கு போகும் இந்த இடத்துக்கு போகணும்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு நான் போகிற ஃபால்ஸை விட பயங்கரமான தண்ணி வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு. நான் அப்போ சொன்னது நின்றா அளவுக்கு இல்லை, பண்ணக்கூடாது. நம்மளோட இலக்கு எது அதை நோக்கி போ, ஊடால என்ன வேணால் வரலாம். ஸோ இதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட இலக்கு போயிட்டு இருப்போம், பெருசாக நினச்சிட்டு இருப்போம். ஊடால வந்து ஏதாவது ஒரு தங்கமோ உயரமோ வருதுன்னு நினச்சிட்டு இங்கிட்டு நம்ம பெல்ட்டி அடிச்சோம்னா நம்ம போன இலக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். அந்த அழகாகிட்ட ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போய்க்கிருக்குங்க. அப்படியே நல்லா வளைவுலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, அப்படியே நல்லா வளைஞ்சு போய்க்கிருந்தேன். நல்லா இருக்கு. ஆனால் ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு இது. அது ஜில்னஸ் கேட்டினா அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. இனிமேல் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, மேகங்கள் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம அந்த மையத்தில் தான் வண்டியை ஓட்டிக்கிருக்கோம். அந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இந்த ரோடு தான் இன்னமும் சொல்லுவேன், கேரளாக்காரங்கப்பா எவ்வளோ ஒரு மழை பகுதியாக இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக போகிற அளவுக்கு ரோடு வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே தான், அதில் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. மற்றபடி ரைடு பண்ணுறதுல எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, மூணார் டு இறைச்சிப்பாறை ஃபால்ஸ்னு போடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இறைச்சிப்பாறை ஃபால்ஸை கொஞ்சம் ஜீப்பில் போய்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பைக்கில் போகணும். அதான நம்மளோட இலக்கு. எல்லா இடத்துக்குமே ஜீப்புன்றதுனால இல்லை, ஏன் நம்ம பைக் போகாதா அப்படின்னு ஒரு கேள்வியிலே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி போங்க, ஆனால் ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும், பைக்கு ஏறுமானம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் என்னோடய சுசுக்கியை நம்புவேன். என் சுசுக்கி இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தது எந்த சுச்சுவேஷன்லையும். அதுவும் வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளச்சு பிளேட் போன மாதிரியே ஒரு இது கிடச்சிதாச்சு. இருந்தாலும் இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் விடப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குங்களா. அப்போ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. இன்னமும் மேற்கொண்டு வேறு ஏதாவது பைக் வாங்கினா கூட இந்த பைக்கில் எது அட்வான்ஸாக இருக்கோ அப்படி தான் வாங்க தோணுடைய, வேறு பைக் மேலே ஒரு க்ரெஸ்ஸு கூட வாங்க மாட்டேங்குது வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டியை ஓட்டினா தட்டு போய்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், சைடு வியூலாம் நம்ம அப்போ அமைச்சிருக்கான். இந்த இடத்துல அழகாக நீட்டாக யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேலைப்பாடுகள் நடந்துருக்கும். 2024 நமக்கு ஒரு கொடுத்து வச்ச ரோடு. இந்த இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுங்களா அப்படின்னு ஒரு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு செல்லே அந்த நேரத்தில் யூஸ் பண்ணல. அப்புறம் எங்கிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் கோபுரம் வாங்கி வண்டி வாங்கி அதில் நம்ம இதை வந்து
அப்போது முன்னாடி உள்ளதெல்லாம் நினைக்க வேண்டாம். அப்போ அந்த ப்ராசஸ் நடந்துக்கு இருந்திருக்கு. காட் வந்து நமக்கு இந்த நேரத்தில் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் தான். ஸோ இந்த இடத்துலலாம் இவ்வளவு இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் தமிழ் பீப்புள் இந்த இடத்துல அதிகமாக போயிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையனுக்கு இவ்வளோ ஒரு இயற்கை காட்சியில் இவ்வளோ நாளாக என்னால் ரசிக்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நல்லாவே இருக்குது. இப்போ எதா தண்ணி பஸ்ஸு இதிலே ஓட்ட வர்றாங்க பாருங்க. இப்போ சரியான இல்லைங்க. ஆனாலும் அந்த டிரைவருக்கு தான் வாழ்த்துக்கள். இன்னும் சூப்பராக ஓட்டுறாப்புல. ஓகே, இங்கே ஃபால்ஸ் இல்லை, ஏதோ ஒரு பைப்பில் வந்து தண்ணி வருது. அதை நம்ம ஃபால்ஸ் எஃபெக்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அங்கே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். எனக்குமே இந்த ஃபால்ஸுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்து அப்படின்ற நோக்கத்தில் பார்த்தேன். அது மேலேருந்து பார்க்கும்போது ஐயோ ஆகாய கங்கை சொல்ல போனால் இதுதான் நான் ஒரு ரீசெண்டாக போன ஒரு ஃபால்ஸில் ஆகாய கங்கை. ஸோ அந்த இடத்துல விழுந்த எஃபெக்ட் தான் இந்த சின்ன ஒரு இது அழகாக. அந்த பக்கத்துலேயே ஒரு கடை, அதில் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அது இந்த சூடாக இருக்க டயத்தில் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்க டயத்தில் இந்த சூடாக உள்ள சாப்பிட்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க உடனே கடையை பார்த்தோம், நிப்பாட்டிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. ஸோ நிப்பாட்டிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா ஐயடா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேட்டா ஒருத்தான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதில் எனக்கு அந்த முட்டை பீஸில் நிறையா வந்துச்சு. நான் டக்குன்னு நல்லா எடுத்து சாப்பிட்டேன். அவன் ஸ்லோவாக சாப்பிட்டான். நான் ஒரு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வண்டி எடுத்து தட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ தட்ட ஆரம்பித்தோம்னா ஓரளவுக்கு இறைச்சிப்பாறை போகிற ரூட்டு தான். ஆனால் வெறும் 34 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் கூகுள் மேப்பு குட்டிச்சாத்தான் எவ்வளோ காமிக்கிறான்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே காமிக்கிறான். காரணம் என்னென்னா ரொம்ப வளைவுகள், மலைப்பகுதியில் ஏறினாலே ரொம்ப கிராவிட்டி அகென்ஸ்டாக ஏறதுனால பைக் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் முடியாது. ஸோ நார்மல் ஸ்பீடில் தான் போக முடியுது. நம்ம என்ன தான் திருவிழாலும் ஏறவும் மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. அதனால் வந்து அவன் போட்டிருக்க டைமிங்கே கரெக்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட போக ஆரம்பித்தாச்சு. இந்த பார்க்க ரொம்ப ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன். எனக்கு வந்து கண் இந்த நான் முன்னாடியே சொன்னேன், என் கண் இருந்தால் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ். அது என் கண்ணுக்கு நல்லா பெருசாக தெரியுது. ஸோ கேமராவில் சிறுசாக தெரியல. ஆனால் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டே ஓட்டவும் நான் ஸ்லோவாக பண்ணிட்டேன். ஏன்னா இயற்கையை பார்த்து ஓட்டும் போது அந்த பக்கம் தாங்க திரும்புது ஒழிய ரோடை பார்க்க மாட்டேங்குது. ஸோ அதனால் சரி ரோடு கவனிச்சு கரெக்டாக ஓட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் மேலே கவனம் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அது கரெக்டான ஒரு பேர் வச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரூட் இருக்கான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கேள்விக்குறி தான் இல்லை. ஆனால் இறைச்சிப்பாறை ஃபால்ஸ்ன்றது நம்மளோட இலக்கு, அங்கே போகணுன்ற ஒரு தாட்டு. அதுக்கு ரூட் இருக்கும், கரெக்டான பாதையெல்லாம் அமைச்சு வச்சுருப்பாங்க, கைடு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இல்லை. அதுதான் நான் மென்ஷன் பண்ண முடியும். தமிழ்நாட்டிலே காமிக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ் இருக்கிறத வச்சு ஃபோட்டோ எடுத்து. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சினிமாட்டிக்காக இருந்துச்சுங்க. அந்த இடத்துக்குலாம் போய் ஒரு பாட்டு எடுக்கிறதோ எதுவும் எடுத்தாலும் செம்ம வைரல் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடமே கிடைக்காது. சுற்றி ஃபால்ஸு, அந்த இடத்துல ஒரு சாங்ஸ் ஐயோடா நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நானும் யோசிச்சேன், இல்லை டேரக்டர் தான் ஆயிடுவோமா, திடீர்னு போயிட்டு நம்ம இந்த மாதிரி பிளேஸாக நிறையா பார்த்து வச்சுருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் சாங்கெலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்துச்சு. இருந்தாலும் நம்மளோட நோக்கம் அப்படி இல்லை, நம்ம வேறு இதில் போய்க்கிருக்கோம். அதனால் அது ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் காமிப்போம். அந்த வியூவர்ஸ் பார்த்து இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட நம்மளோட பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இயக்குனராக கூட இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அதனால் பார்த்துட்டு போகிற வாய்ப்பு நிறையா இருக்குங்க. பாதையும் சரி இன்னமும் சலிக்காத ஒரு பாதையாக இருக்குங்க. இவ்வளோ ஒரு அழகை ஒழிச்சிலடா வளர்ந்துனால வச்சுருந்துருக்கிய திரைகள் ஓடி திரையும் தேடுன்னு சொல்லுவீங்க, லாஸ்ட் வரைக்கும் உழைக்கிறான்னா சொல்றீங்க ஒழிய அதை அனுபவிக்க சொல்கிறதுக்கு ஒரு இது பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ரைடெலாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோதான். நீங்களும் வாங்க, மூணாவது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தா இந்த நான் சொன்ன மாதிரி இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் பார்க்கலாம். போகிற வழியிலே நிறையா ஸ்பாட்ஸ் சொல்ல போனால் நிறையா பிளேசஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு பிளேஸ்லாம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா விட்டாது. மூணாறுலேருந்து இறைச்சிப்பாறை போட்டுங்க அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மெயினே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஏதோ நம்மளே ஒரு சினிமேட்டிக் லுக்கில் ஏதோ வீடியோ எடுத்துக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு அதான் ஃபீலு. என்னடா இது நம்மளே ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சுட்டு இவ்வளோதுக்கு பண்ணுறோமே, எவ்வளவோ பெரிய ஆல்ட்ராக இருக்காங்க, அவங்களாம் வந்து இது அழகாக எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தாங்கன்னா
பயங்கர வைரல் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரீனிஸ், அவ்வளோ ஒரு கிளைமேட்டு, பக்கத்தில் மேகங்கள், அவ்வளோதான். இது வந்து நீ இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இமேஜினேஷன்ன்றது ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்குன்னு ஒரு இமேஜினேஷனோட ஒரு இமேஜ் தெரியும் இல்லையா? அது மாதிரி நான் சொல்கிறது நினச்சிக்கிட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ இடம் ஒரு கேமராவில் காமிக்கிறது வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வியூ காமிக்கும், ஓகே. ஆனால் நம்மளோட இமேஜினேஷனுக்கு பயங்கரமான பவர் இருக்குங்க. அந்த இமேஜினேஷனோட இந்த வீடியோ பாருங்கள், செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஒர்த்தான இடம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால் காட்டு பகுதி அந்த ஸ்டார்டிங்லேயே போட்டுருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போகிறக்குள்ளேயும் ஒருத்தவர் சொன்னார், நீங்கள் மானோ இல்லை யானையோ ஒன்று பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டாப்புல. சரி கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் சொன்னது வந்து வேறு யாரும் இல்லை, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், கேரளாவில் ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்தாப்புல. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த கைடெலாம் சொன்னார். ஓகே சார், பார்த்தா என் வீடியோவில் கண்டிப்பாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டிக்கிருக்கேன். பயங்கரமான வளைவுலாம் வந்து சூப்பராக ஒரு ரைடை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு இதாக கொடுத்துருக்கு இந்த ரைடில். ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தேயிலை தோட்டம், காடு, அந்த ஃபால்ஸு இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த குத்து டான்ஸ்லாம் இருந்ததில்ல, இதெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரே டிராஃபிக், புகை மூட்டம், சண்டை, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். நியூஸ் இப்படி தான் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லீவை போட்டு 2 நாள் லீவை போட்டு நான் மாட்டேன் இங்கே வந்துட்டு இப்படி வந்து சுத்தம் போது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ட்ராவலில் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது உண்மை தான். அதில் தான் சந்தோஷமே கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வர்றோம், ஃபீல்டுக்குள்ளே வர்றோம், வேலையை பார்க்கணும், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், மறுபடியும் எப்போ வீக்கெண்டு வரும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருக்கக்கூடிய நம்மளோட ப்ரொஃபஷனல் ஒரு 4.5 வருஷம் படித்த கோர்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு இது அதை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. ப்ரொஃபஷ்னலே சாப்பிட்டது என்னோடய ஃபேஷன் தாங்க. இது ஓப்பனாக சொன்னால் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அடுத்த வீக்கெண்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் நான் வண்டியை விட்டுட்டேன். இப்போ கூட ஓட்டும் போது அதான் நினச்சிக்கிட்டீங்க, அடுத்த வாரம் எப்போ வரும், அது எத்தனை தெரிஞ்சுதா, எங்கே நான் போகலாம், இப்படி தான் பிளான் வந்து ஒழிய ப்ரொஃபஷ்னலாக அடுத்து அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வர மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு இதை மூடிக்கிட்டேன்னு என்னமோ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது இந்த பக்கம்லாம். இங்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு வில்லேஜ் வியூவில் இருக்குங்க. இது வரைக்கும் வந்ததுக்குலாம் காட்டு பகுதி, ஆனால் இப்போ வர ரூட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வில்லேஜ் பகுதி மாதிரி தான் இருக்குது. சைடில் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடம் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்ன இடம். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விலங்குகள் அந்த ரோட்டில் வர இடம் போல். அதனால தான் கம்பி கட்டு போட்டு விலங்கை விட தப்ப முடியாத அளவுக்கு ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே விலங்கு இருக்கும், கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்க, அப்படியே போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக விலங்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிக்கிறேங்க உங்களுக்காகவே. சுற்றி பார்க்கும்போது சைடில் நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க சொல்லிட்டு பேக்கில் தான் இருக்கேன். அதனால் வந்து டே சைடு வியூவில் நீ பார்த்துட்டே வா, ஏதாவது விலங்கு வந்துச்சுன்னா நம்ம கேப்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டே தான் வர்றான். ஓகே, ஏன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம பார்த்தா தான் உண்டு போல். ஏன்னா அதுவே நமக்கு அந்த சிம்பாலிக்காக காமிச்சு கொடுத்துருச்சு. ஓகே, ஃப்ரெண்டு இருடான்னு சொல்கிறான். அவன் ரிட்டன் அனுப்ப சொல்கிறான். என்னென்ன காரணம், நான் மானை பார்த்தேன்டா அப்படின்னா, மானை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கேருந்து கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேங்குது, ஆனால் என் கண்ணுக்கு அழகாக தெரியுது. செம்ம மானுங்க, சின்ன குட்டி. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு என் செல்லை எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி எடுப்போம். இதில் ஜூம் பண்ணுற டக்குன்னு வர மாட்டேங்குச்சு. பார்த்து ஜூம் பண்ணி எடுத்தால் அவங்க பார்க்குறாங்க சைடில், என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு தப்பிச்சு பாருங்க. செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. பா